மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு சென்னையினுடைய தலைநகரில் நடந்திருக்கு. வள்ளூர் கோட்டம் அருகில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையில் அதன் தலைவர் திரு அன்புமணி அவர்கள், மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் ரொம்ப சிறப்பா நடந்தது. ஆயிரக்கணக்கானவர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார்கள். ஏன் இதை நான் இவ்வளவு விமர்சையா சொல்றேன்னா, அந்த ஆர்ப்பாட்ட அந்த நிகழ்வு எல்லாம் நேரடியா இருந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் பார்த்ததுனால ஒரு சமூகத்தினுடைய எழுச்சிக்காக இப்படி ஒரு கூட்டம் சேருமா அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோன்றுச்சு. காரணம், இதே வள்ளுவர் கோட்டத்துல அந்த வள்ளுவர் கோட்டம் கட்ட காரணமா இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பல்வேறு கூட்டங்கள் அங்க நடத்திருக்காரு. அப்பெல்லாம் நான் அந்த கூட்டத்துல இருந்து சின்னதுல இருந்து நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பல்வேறு செய்திகளுக்காக, பல்வேறு நிகழ்வுகளுக்காக அங்க கூட்டம் கூடி இருக்கு. இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா இது ஜாதிக்கான கூட்டம், ஜாதி அடிப்படையிலான கூட்டம், இது எங்க ஜாதி எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அரசு கட்ட வலியுறுத்தி ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசுகள், திராவிடர்கள் பொதுவா மக்கள் கிட்ட எப்படி இந்த ஜாதின்னா எப்படி அடையாளப்படுத்திருக்காங்கன்னா, அது என்னமோ ஒரு சமூகத்தில் தேவையில்லாத ஒரு பொருள்ன்ற மாதிரிதான் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்சு இல்ல, இது என் ஜாதி எனக்கான பெருமை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சமூகத்தை சார்ந்த சமூக தலைவர்கள், குறிப்பா அரசியல் கட்சி தலைவர்கள், பெரும்பான்மையான மக்கள், பொதுமக்கள், இப்படி ஆயிரக்கணக்கானவர் கூடியிருந்தாங்க. அந்த அந்த இடத்துக்கான வழின்றது ஒரு 3 திசையில இருந்து வரக்கூடிய ஒரு இடம். பின்பக்கம் நுங்கம்பாக்கம் லேக் ஏரியால இருந்து வரக்கூடிய ஒரு பகுதி, இந்த பக்கம் மிக முக்கியமான சந்திப்பு, எதிர்க்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கான ஒரு நுழைவாயில். இப்படி 3 நுழைவாயிலையும் அடைச்சு கொண்டு இருந்த ஒரு பெரிய மக்கள் கூட்டம், எல்லா கட்சியும் சார்ந்த கூட்டம். இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? நீங்க அநேகமா தொலைக்காட்சி வாயிலா பார்த்திருப்பீங்க. இந்த கூட்டத்தை சொல்லுங்க, அப்புறம் கொள்கைக்கு போலாம். வள்ளுவர் கோட்டத்தின் முன்னால் இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக ஆர்ப்பாட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில். நீங்க உலக பொதுமறையை தந்த வள்ளுவர், அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால், முப்பாலையும் தந்த வள்ளுவர் ஒரு திருக்குறளில் கூட ஜாதி ஒழிப்பை பற்றி பேசவே இல்லை. ஏனென்றால் ஜாதி ஒழிப்பு ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கவில்லை என்பது அதில் நன்றாக தெரிகிறது. உலகத்திற்கு கம்யூனிச தத்துவத்தை, சமத்துவ தத்துவத்தை போதித்தவர் காரல் மார்க்ஸ். அவருக்கு முன்பே சமத்துவம் பேசுனது யாருன்னு கேட்டீங்கன்னா வள்ளுவர் தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்புக்கும் எல்லா மனிதர்க்கும்னு வள்ளுவர் எழுதல. நாய், நரி, பல்லி, பூரான், பரப்பன, ஊர்வன, நரி, புலி, சிங்கம், கரடி, நாய், நரி, அத்தனை உயிர்களுக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமத்துவத்தை சொன்னதே வள்ளுவர் தான். அந்த சமத்துவத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் வள்ளுவர் கோட்டத்திற்கு முன்னால் இன்றைக்கு ஜாதிவாரி அடிப்படையிலான கணக்கீடு வேண்டும் என்று அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் திரண்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இங்க ஜாதி பெருமை பேசுவதற்காக யாருமே வரல. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பெருமை இருக்கிறது, ஒவ்வொரு ஜாதிக்கும் சில சிறுமைகளும் இருக்கிறது. அந்த ஜாதி பெருமை அப்படியே இருக்கட்டும், அந்த சிறுமையை அகற்றுங்க. அந்த ஜாதிக்கான சிறுமையை அகற்றணும்னா என்ன வேணும்? சமூக நீதி வேணும். கல்வி, வேலை வாய்ப்பில் அனைவருக்குமான சம உரிமை தரப்பட வேண்டும். அதுதான அந்த கோரிக்கைக்காக தானே ஜாதிவாரி கணக்கெடுப்ப நாம ஏற்கனவே பலமுறை தெளிவுபடுத்திருக்கோம். இது ஒரு சர்வே, ஒரு கணக்கீடு. எந்த சமூகம் பொருளாதாரத்தில், கல்வியில், வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்க, அவங்க முன்னேறணும்னா அவங்களுக்கு என்ன வேணும், இதை பற்றிய கணக்கீடு தான் கேட்கிறோம். அந்த கணக்கீடை கொடுப்பதற்கு கூட அதை சரியாக அந்த கணக்கீடை புள்ளி விவரத்தை சேகரிப்பதற்கு கூட தமிழ்நாடு அரசு தயங்குகிறது.
தயங்குகிறதா அல்லது செய்ய மறுக்கிறதா அல்லது செய்யக்கூடாது என்ற எண்ணத்திலேயே இருக்கிறதா என்பது இன்று வரை திமுக ஆட்சியில் புரியாத புதிராக இருக்கிறது. எந்த ஜாதி எத்தனை சதவிகிதம் இருக்குன்றது ஒண்ணு. அதற்கு அடுத்து எந்தெந்த ஜாதிகள் பொருளாதாரத்துல என்ன படிநிலையில இருக்காங்க, கல்வியில எந்த நிலைமையில இருக்காங்க, அரசு வேலைவாய்ப்பு தனியார் வேலைவாய்ப்புல எந்த நிலைமையில இருக்காங்க, இந்த ஒரு சர்வேவை கொடுங்க அப்படின்னு கேட்டா அந்த சர்வேவை கொடுக்கறதுக்கு கூட தமிழ்நாடு அரசு தயங்குது. தமிழ்நாட்டுல தயங்குதுன்றதை விட இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர் தான் ஆரம்பத்துல அந்த கூட்டத்தை ஒரு ஒரு திடீர்னு ஒரு ஆர்ப்பரிப்புக்கு ஏற்படுத்தினார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சா கூட அதுக்குள்ளதான் அடங்கும் இந்த கூட்டம், அந்த கூட்டம் தொடர்ந்து எங்களை ஆளுவது என்பது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அததான் தொடர்ந்து நாம என்ன சொல்றோம்னா, பெரும்பான்மை ஆளணும், சிறுபான்மை பாதுகாப்போட வாழணும். இதான் நம்மளுடைய கோட்பாடு. அதை ஏர்போர்ட் மூர்த்தி பிரதிபலிச்சிருக்காரு. அதாவது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் பொறுப்பிலே இருக்கின்ற, நாம ஓப்பனாவே சொல்லிடுவோமே, முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அவர்களை சார்ந்தவர்கள் சமூகம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள அடிச்சிடலாம். அந்த அளவுக்கு மிக மிக சிறுபான்மை சமூகம் பெரும்பான்மை சமூகத்திற்கான உரிமைகளை மறுக்குது அப்படிங்கிறதா அவர் அந்த அளவுக்கு பட்டவர்த்தனமா பேசியிருக்காரு. ஏன் எங்க உரிமையை நீங்க மறுக்கிறீங்க? நீங்க தமிழ்நாட்டில் ஜாதி இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணதே, ஜாதியை ஒழிப்போம் நீங்க மக்களை ஏமாத்துறது இந்த மாதிரி சமூக நீதியை சாய்ப்பதற்காகவா? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அவர்களுடைய உரிமைகளை தராமல் ஏமாற்றுவதற்காகவா? இந்த கேள்வி எழுதல. இந்த ஆதங்கம் தானே ஏர்போர்ட் மூர்த்தி அப்படி பேச வைக்குது. அதனாலதானே அவர் ரொம்ப ஆவேசப்பட்டு அப்படி பேச வேண்டிய நிலைமை இருக்கு. இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்காம நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம மக்களை ஏமாத்துறீங்க. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு எந்த தரவுகளின் அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படின்னு அன்னைக்கு கேள்வி எழுப்புனாங்க. சரி, ஃபர்ஸ்ட் தரவை எடுங்க. வன்னியர்கள் 10% தான், 10% கொடுங்க. முக்களத்தோர் 10% தான், அவங்களுக்கு 10% கொடுத்துருங்க. மற்ற சமூகங்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அத்தனை சதவீதம் அவங்களுக்கு கொடுத்துருங்க. பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்ல? ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துரும்ல? ஏன் அதை தடுக்கிறீங்க? தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப தமிழ்நாடு அரசு எந்த நிலைமையில் இருக்கு தெரியுங்களா? இப்போ ஒரு 9வது 10வது படிக்கின்ற ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி தேர்வுல பரீட்சையில குறைவான மதிப்பெண் வாங்கிட்டாங்க. அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அந்த கார்டை கொண்டு போய் அப்பா கிட்டயே அம்மா கிட்டயே கையெழுத்து வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் நீ ஒன்றும் பார்க்க வேணாம், கையெழுத்தை மட்டும் போடு. அதுல எவ்வளவு மார்க், இதுல எவ்வளவு மார்க், அதெல்லாம் நல்ல மார்க் தான் வாங்கிருக்க, கையெழுத்தை மட்டும் போடு. அப்ப என்ன அர்த்தம்? நீ நல்ல மார்க் வாங்கியிருந்தா, நீ 80%, 85%, 90% மார்க் வாங்கியிருந்தா பெருமையா நின்று என்ன சொல்லுவான்? நான் மேத்ஸ்ல 95, சயின்ஸ்ல 100க்கு 100 அப்படின்னா பெருமையா மாறு தட்டிட்டு போய் இதை சொல்லிட்டு கையெழுத்து கேட்போம். நம்ம தாங்க 34 பார்டர்ல ஃபெயில் ஆச்ச. நம்ம வாங்கினதா 28 மார்க் தானே, 35 கூட வாங்கலையே இல்ல. அப்புறம் எப்படி போய் பெருமையா சொல்லுவோம் கையெழுத்த மட்டும் போடு? அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கு. இவங்க சமூக நீதியில 0. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆக பெரும் சமூகங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. வன்னியர் சமூகம், முக்களத்தோர், இன்னும் தாழ்த்தப்பட்ட சமூகம், அடுத்து வன்னியர் சமூகத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற வெள்ளாள கவுண்டர்கள், இன்னும் பல சமூகங்கள், முத்தரையர்கள், இத்தனை சமூகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. குறிப்பிட்ட ஒரு மைனாரிட்டி சமூகம் சமூக நீதியை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு துணை போறீங்க. அதனாலதான ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேங்கிறீங்க.
அந்த கோபம் தானே ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து ஆவேசமா வருது. ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்றாரு? நாங்க தலித் சமூகம், பறைய சமூகம், தலித்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்தனா நாங்க 22.5% இருக்குன்னு சொல்றாரு. அது சரியா தப்பா? சரி, ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றது தப்பா இருக்கட்டும். நீங்க தப்புன்னு சொல்றதுக்கு ரெக்கார்டை கொடுங்க. ஏர்போர்ட் மூர்த்தி நான் சொல்றது சரிங்கிறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஏர்போர்ட் மூர்த்தி தப்பா சொல்லிட்டாரா? ரைட், நீ கணக்கெடு, நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. இல்ல ஏர்போர்ட் மூர்த்தி வந்து 22.5% இருக்குன்னு சொன்னாங்க, 22% தான் இருக்கான்னு சொல்லி ஒத்துக்கிறோம். ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி மறுத்துருவாரா? சரிப்பா, நான் சொன்ன கணக்கு தவறா இருக்கலாம், நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொன்னேன், இன்னைக்கு புள்ளி ஒரு வந்திருக்கல ஏத்துக்கிட்டேன், அந்த 22% கொடுத்தா கேட்க போறாங்க. வன்னியர்கள் நாங்க 2 கோடி பேர் இருக்கான்றோம். இல்ல 1.5 கோடி பேர் தான் இருக்கோம். 1.5 கோடி பேருக்கு என்ன கொடுக்கணுமா கொடுத்துருப்போ. அதான சார் வந்து சமூக நீதி. அது எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம், உங்களுக்கு என்ன சங்கடம்? ஆக என்ன பண்றீங்க? அது கிராமத்துல ஒரு பஞ்சாயத்து நடந்ததா சார், ஒருத்தன் கோழியை திருடிட்டான். யார் திருடினாங்கன்னு தெரியல. பஞ்சாயத்துல விசாரணை வருது. விசாரணையில இந்த கோழியை திருடினவன் நிக்கிறான். அது திமுகன்னு வச்சுங்களேன், நீங்க இருக்க அரசுன்னு வச்சுங்களேன். பஞ்சாயத்து தலைவரா அன்புமணி உட்கார்ந்து இருக்காரு. ஒரு கற்பனை நீங்க வச்சுங்க, அன்புமணின்னு வச்சுங்க. எவன் திருடினான்னு கண்டுபிடிக்க முடியல. அன்புமணி சொல்றாரு, எவன் கோழியை திருடினானோ அவன் தலையில கோழி இறகு இருக்குன்ற. எல்லாம் பேசாம நிக்கிறான். அந்த கோழி திருடா பாத்தீங்களா, அவன் மட்டும் தலையை தட்டுறான். புறா இவன் தான் திருட, உட்கார வைடான்னாங்க. அதான் இன்னைக்கு திமுக நிலைமை. அதான் இன்னைக்கு சரியா அடையாளம் காட்டுகிறாங்க. இதான் சார் இவங்க பண்ணிட்டு இந்த கூட்டத்துல, இந்த இன்னைக்கு நடந்த கூட்டத்துல இன்னொரு செய்தியும் நாங்க பார்த்தோம் சார். என்னன்னா, ஆரம்பத்துல இந்த கூட்டமைப்புக்கு ஒரு குறுகிய ஒரு குறைந்த அளவான கட்சிகளும் அந்த சமூக அமைப்புகள் தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு மேடையில அவங்க அறிவிக்கிறாங்க, இன்னும் சில அமைப்புகள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போடுறாரு. இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டமைப்புக்கான அந்த ஆதரவும் அந்த அமைப்பு ரீதியான செல்வாக்கும் கூடிக்கினே போகுது. இது வந்து மக்கள் கிட்ட இது ஒரு புது எழுச்சியை ஏற்படுத்துன்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா இதை ஒருங்கிணைக்கிறது வந்து ஒரு ஜாதி அமைப்பு இல்லை, இது ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்குதுன்றது. இது ஒரு கூட்டணின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா எல்லாருக்குமான ஒரு சமூக நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் அன்புமணி அவர்கள் இதை முன்னெடுக்கிறார். அதற்கான ஆதரவுன்றது ஒவ்வொரு நாளும் பெருகினே போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது ஒரு சினிமாவில் வடிவேலு அந்த கோயில பூஜை பண்ணிட்டு இருப்பாரு, பூஜை பண்ற வேலையில் இருப்பார். அப்ப சரத்குமார் புதுசா அந்த வேலைக்கு வருவார். சரத்குமார் வடிவேலு சொல்லுவார், அது கோயில்ல வேலை செய்யறது புண்ணியன்னு சொல்லியிருப்பாங்களே. வடிவேலு சரத்குமார், ஆமா சொன்னாங்க அப்படிமா. காலம்புற நம்ம வீட்லயே டிஃபன் சொல்லியிருப்பாங்களே. ஆமா சொன்னாங்க. மாசம் 300 ரூபாய் சம்பளம் சொல்லியிருப்பாங்களே. ஆமா சொன்னாங்க அப்படிப்பார் சரத்குமார். வடிவேலு உடனே சரத்குமார் கேட்பார், ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல இதெல்லாம் எங்கிட்டையும் சொன்னாங்களே அப்படிமா. யாரு? வடிவேலு. இதுல என்ன வேடிக்கைன்னா, நமக்கு தான் இடஒதுக்கீடு கொடுப்போம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு சொல்றான்னு நினைச்சிட்டு இருந்தா, இதையே எல்லாத்துக்கும் திமுக அரசு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஏமாந்து போயிட்டாங்க. அதனால ஏமாந்தவங்க ஒண்ணு கூடுறாங்க. இதுல முதல்ல பாமக. இல்ல சார், இதுல முதல்ல முடிச்சுக்கிட்டது பாமக. இப்ப எல்லாரும் வந்து வேற வழியில முடிச்சுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆஹா, நம்மளை எல்லாம் பிரிச்சு வச்சுட்டு, நம்மளை எல்லாம் ஜாதி சங்கன்னு சொல்லிட்டு, நம்மளை எல்லாம் ஜாதி வெறின்னு சொல்லிட்டு, இவன் ஒட்டுமொத்தமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காண்டா. ஆக இதுக்கு யார் முதல்ல இருந்து போராடுறா? பாமக போராடுது, டாக்டர் ராமதாஸ் போராடுறாரு, அவருடைய மகன் அன்புமணி போராடுறாரு. நாம எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம். நீங்க கொள்ளையடிக்கலாம் ஒன்று சேர்றீங்க, நாங்க கொள்ளையை விட்டவன், நாங்க திருட்ட கொடுத்தவன் எல்லாம் ஒன்று சேர்றோம். திருடன்லாம் ஒன்னா சேர்ந்தா அந்த திருடன் இருந்து தன்னை காப்பாத்திக்கின்னு நினைக்கிற நாங்கெல்லாம் ஒன்று சேர்றோம்.
அதான் இன்னைக்கு வள்ளுவர் கூடத்தில் நடந்திருக்கு. சரியா சொன்னீங்க. இது ஒரு 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 குறிப்பிட்ட காலத்துல இந்த அறிவியல் அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டத்துல தமிழ்நாடு அல்லது தென்னிந்தியா இது போன்ற சமூக அமைப்புகளால் மட்டுமே இந்த மக்கள் வந்து ஆட்சியில இருந்தாங்க. அன்னைக்கு வந்து இது போன்ற ஒரு பெரிய அளவிலான ஏமாற்றுகளோ அல்லது குற்றங்களோ குறைகளோ இல்லாம ஒரு நீதி நெறியோட ஒரு நல்ல அமைப்போட இந்த சமூகம் வாழ்ந்ததை நம்ம வரலாறு மூலியமா படிக்கணும். இப்போ அதே மாதிரியான ஒரு சமூக அமைப்புகள் ஒன்றிணைவதுன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாயையிலிருந்து மீட்பதற்கான ஒரு முயற்சி அதை பார்க்கலாமா சார்? திராவிட மாயிலிருந்து மீண்டாதான் சார் தமிழர்களுக்கு உரிமை கிடைக்கும். திராவிடமும் ஒரு மாயை தானே. நம்ம ஏற்கனவே பல முறை பதிவு பண்ணியிருக்கோம் சார். சோழர்களுக்கு பல தலைநகர்கள் இருந்திருக்கு. ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்ட சோழபுரம், திருச்சி, தஞ்சை, உறையூர், பழையாறை, இப்படி பல தலைநகர்கள் சோழர்களுக்கு இருந்திருக்கு. பாண்டியர்களுக்கு மதுரை தலைநகரம், பல்லவர்களுக்கு காஞ்சிபுரம் தலைநகரம். திராவிட நாட்டுக்கு எது சார் தலைநகரம்? எங்க இருக்கு காட்டுங்க. வரலாற்றில் எங்க ஆதாரம் இருக்கு? திராவிடம்ங்கிறது அப்ப பெரிய மாயை தானே. நீங்க எதை சொல்லி இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க? அது நாம வந்து தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கும் அவங்களுக்கான உரிமை கிடைக்கணுங்கிறோம். தெலுங்கு பேசுபவர்கள், மற்ற மொழி பேசுபவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தவங்க, வாழ்க்கையை தேடி பிழைப்பு தேடி வந்தவங்க. இங்க வந்து அவங்க ஒரு 4-5 தலைமுறை, ஒரு 10 தலைமுறையா இங்க தன்னை நிலைப்படுத்திக்கிட்டீங்க, இங்கே குடியேறினவங்க. நாம அவங்களை யாரையும் வெளியே போன்னு சொல்ல, அவங்களுக்கும் உரிமை கொடுக்கணுங்கிறோம். அதனாலதான் அருந்ததிகளுக்கு இடஒதுக்கீட்டுக்கு பாமக போராடிச்சு. அதனாலதான் இன்னும் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீட்டுக்கு பாமக போராடினாங்க, வாங்கி கொடுத்தாங்க. நம்ம என்ன சொல்றோம், அவங்க வந்துட்டாங்க, அவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அத்தனை சதவீதம் அவங்களுக்கு கொடுத்துருங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இல்ல, நியாயம்தான். இங்க நீங்க 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 சொன்ன அந்த பதிவுல இருந்தே ஒரு கேள்வி நான் கேட்டுறேன் சார். நீங்க சொன்னீங்க இந்த தெலுங்கு பேசும் மக்கள் இங்க இருக்காங்க, அவங்களுக்கான உரிமை நம்ம தரணும்னா, அவங்களுடைய தலைவர், ஒரு சமுதாய தலைவரும் இன்னைக்கு நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இன்னைக்கு செய்தியில வந்திருக்கு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க தயவுசெய்து எடுங்க, ஏன்னா எங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க எங்களுக்கான உரிமையை நாங்க எல்லாம் பெறுவோம், எங்களுக்கும் அந்த உரிமை வேணும்னு அவங்க கேட்கிறாரு. இப்போ அவர் அன்புமணி அவருடைய கோரிக்கை இன்னைக்கு வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்குன்றதுதான் இதை பார்க்க முடியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் தொகை அடிப்படையில், அவங்களுடைய பொருளாதார அடிப்படையில், கல்வி வேலைவாய்ப்பு அடிப்படையில் எங்களுக்கான தீர்வு வேணும்ன்றதுதான் டாக்டர் அன்புமணியுடைய கோரிக்கை. இதை மற்ற சமுதாய மக்கள் எப்படி ஏத்துக்கினாங்களோ மற்ற மொழி பேசக்கூடிய தலைவர்களும் ஏத்துக்கிறாங்க அப்படின்றதான் இன்னைக்கான செய்தியை நம்ம பாக்குறோம். அன்புமணியுடைய கோரிக்கை, அவருடைய போராட்டம் நியாயமானதுங்கிறது எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா சமூகத்திட்டையும் போய் சேர்ந்திருக்கு. அப்ப திமுக அரசு எவ்வளவு மோசமா இருக்குன்றது மக்கள்கிட்ட போயிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல. முன்னேறிய சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் சொல்றாங்கல்ல. முன்னேறிய சமூகம் எப்படி சார் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களா இருப்பாங்க? முன்னேறிய சமூகத்திற்கு 10% இடஒதுக்கீடு இருக்கும் போது இதுவரைக்கும் அரசு வேலை வாய்ப்பு கல்வியை பார்க்காதவங்களுக்கு இன்னும் எவ்வளவு இடஒதுக்கீடு வேணும்? இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கின்ற மக்களுக்கு இன்னும் எவ்வளவு கொடுக்க வேண்டி இருக்கு? தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகள் மாத்தி மாத்தி ஆண்டிகளே திமுகவும் அண்ணா திமுகவும். ஒரு 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆட்சி நடத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% இடஒதுக்கீட்ட எந்த ஒரு போராட்டமும் இல்லாம எவனும் மனு கொடுக்கல, கொடுத்துட்டான். 60 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் தொடர் போராட்டங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா என்னைக்கு 1980 வன்னியர் சங்கத்தை ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர் போராட்டங்கள். இதை பத்தி நீங்க கவலையே படாம இருக்கிறீங்க, ஒட்டுமொத்தமா ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. 60 ஆண்டுகளா இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. 40 ஆண்டு கால போராட்டத்தை நீங்க உதாசீனப்படுத்துறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு அனைத்து சமூகங்களும் ஒன்று திரள வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு சார். இத்தனை சமூகங்களை ஒன்றாக்கியது இன்னைக்கு இருக்கின்ற திமுக அரசு தான் சார்.
பலமுறை டாக்டர் அன்புமணி ஒரு விஷயத்த சொல்லுவார் சார். இந்நேரம் கலைஞர் உயிரோட இருந்தாருன்னா இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு உடனடியா வந்து கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவருடைய மகனான ஸ்டாலினுக்கு ஏன் இந்த புத்தி இல்லைன்னு தெரியல அப்படின்னு கேட்பாரு. இப்ப இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து இன்னும் பல போராட்டங்கள் நடத்துவோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இவ்வளவு பெரிய எழுச்சி நடக்கும்போது ஏன் தமிழக முதல்வர் இதற்கான செவி சாய்க்காம இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது அன்புமணி சொல்றதுல ஓரளவுக்கு நியாயம் இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு போராட்டம் அதனுடைய வடிவத்துக்கு வரும்போது இந்த போராட்ட வடிவம் அடுத்து என்னவாக மாறும் அப்படிங்கிறத கலைஞர் கருணாநிதி கரெக்டா கணிச்சிருவார். இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு சொந்தமாவும் மூளை கிடையாது. சார் நம்ம அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ண தேவையில்ல. இல்ல சார், சரியா சொல்றதுக்கு ஆள் கிடையாது. சொல்றவங்க எல்லாமே வந்து நீங்க தான் வந்து மிகப்பெரிய தலைவர், உங்களை மிஞ்சக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, நீங்க வந்து ஒரு சர்வதேச தலைவர், நீங்க ஒரு இன்டர்நேஷனல் லீடர், நீங்க எடுக்கிற முடிவு எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு தவறான வழிகாட்டுறதுக்கு தானே முதலமைச்சர் பின்னால ஒரு கூட்டம் இருக்கு. அப்புறம் எப்படி இவர் யோசிப்பாரு? யோசிப்பாரா? ஆஹா நம்ம தான் எல்லாமே. அவர் என்ன நினைக்கிறாரு? கடல் அலைகள் தனக்கு கட்டுப்படும் நினைச்ச கேன்யூட் மன்னன் மனப்பான்மையில் இருக்கிறாரு சார். கலைஞர் கருணாநிதி டாக்டர் ஐயாவுடைய அறிக்கையை பார்த்துட்டு எனக்கு தைலாபுரத்துல தைலம் வருதுன்னு சொன்னாரு. ஆமா. இவரு ஐயாவுடைய அறிக்கையை பார்த்துட்டு அவருக்கு வேலை இல்லைங்கிறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்குடியே இருக்க மனநிலை என்னன்னு தெரியுதா? இவர் எதிர்ப்புகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். அவங்க எதிர்ப்புகளை வந்து லாவகமா கையாண்டாங்க. ஜனநாயகத்தை ஜனநாயக முறைய கலைஞர் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க இந்தியாவுல எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்காங்க. ஜவஹர்லால் நேரு மாதிரி ஒரு மிகப்பெரிய அறிவாளி மேதையை நீங்க பார்க்க முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய அறிவாளிகள். ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பி ராமமூர்த்தி, அண்ணா காலத்துக்கு ஜவஹர்லால் நேரு காலத்துல பாராளுமன்றத்துக்கு போன பேரறிஞர் அண்ணா, இன்னும் பல தலைவர்கள், வட இந்திய தலைவர்கள்லாம் கேள்வி கணைகளால் துளைக்கும் பொழுது மந்திரிகள்லாம் பதில் சொல்ல தடுமாறினாங்க. அன்னைக்கு அந்த இடத்துல வந்து நின்று பதில் சொன்னவர் ஜவஹர்லால் நேரு தான். அவருடைய அளவுக்கு எந்த பிரதமரும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினருடைய கேள்வியை எதிர்கொண்டு பதில் சொன்ன ஒரு பிரதம மினிஸ்டர் இதுவரைக்கும் கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாடு சட்டசபையில பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம மந்திரிகள் தடுமாறும் போது அந்த இடத்துல வந்து நின்று பதில் சொன்னது கலைஞர் தான். அவருடைய அரசியல்ல வந்து நமக்கு எவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அதை லாபகமா கையாண்ட ஒரு தலைவர் தான் கலைஞர், ஒரு முதலமைச்சர் தான் தலைவர். ஆனா அவரை பின்பற்றுகிறோம் சொல்ற இவங்க இன்னைக்கு அதையெல்லாம் கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ணாம, அதை பின்பற்றாம எப்படி இவங்களால மக்களை ஏமாற்ற முடியுது? இவங்க மனசாட்சி பிரசாந்த் கிஷோர் ஒட்டுக்க அடகு வச்சுட்டாங்களோ? கிராம பகுதியில் சொல்லுவாங்க மனசாட்சியை மார்வாடிகள் அடகு வச்சுட்டாங்க. இவங்க மனசாட்சி வந்து பீகார் பிராமணர் பிரசாந்த் கிஷோர் அடகு வச்சுட்டாங்க போன்றது. பிரசாந்த் கிஷோர் இப்ப வேற ஒரு இடத்துல அடமாட்டத்துல இருக்காரு சார். இல்ல அதை இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் சார். சரிங்க சார். இல்ல இப்போ இந்த இவ்வளவு போராட்டம், இந்த மாதிரியான ஒரு எழுச்சி, இதுல பிறகாவது அந்த கட்சியினுடைய திமுக கட்சியில் இருக்கக்கூடிய சில சமூக உணர்வாளர்கள் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச வரையும் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அவங்களாவது அந்த கட்சியினுடைய தலைவர்கிட்ட இந்த செய்தி எடுத்துன்னு போவாங்களா? இல்ல வன்னிய அமைச்சர்கள் அங்க ஒரு 2 பேர் இருக்காங்க, ஐயாவுடைய குரலுடைய அதனுடைய விளைவால ஒரு 2 பேர் அமைச்சராயிடுறாங்களே, அவங்களாவது இந்த செய்தியை வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் கிட்ட இந்த செய்தியை எடுத்துன்னு போயிருப்பாங்களா சார்? இல்ல எடுத்துட்டு போவாங்கன்னு நாமெல்லாம் எதிர்பார்க்கிறோம்.
ஆனா எடுத்துட்டு போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இதை வேற நாம அங்க கொண்டு போய் திடீர்னு நம்மள மந்திரி பதவி விட்டு தூக்கிட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோமோ, அடுத்து மந்திரி ஆகுமோ ஆக மாட்டோமோ, ஏன் நமக்கு அந்த வம்பு? மந்திரியா இருக்க வரைக்கும் இருந்துட்டு போயிடுவோம். அடுத்து மந்திரி போன பின்னால, மந்திரி பதவி போன பின்னால எத்தனை அமலாக்கத்துறை ரைடு வருது எனக்கு தெரியல. இப்பயே மந்திரி பதவி போய் செந்தில் பாலாஜி ஏற்கனவே கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேல ஜெயில இருந்தாரு. அந்த மாதிரி நமக்கு ஒரு நிலைமை வந்துட்டா அப்படின்னு கூட அந்த மந்திரி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், நீங்க என்ன சார் அங்க இருக்கிற மந்திரிகளா புத்தன் ஏசு காந்தின்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் கொத்தடிமைகள் கூடாரம் சார். யார் சார் போய் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் தன்னோட தான் மந்திரியா இருந்தா போதும் நினைக்கிறவங்க. புரியுது சார். அது மட்டுமல்லாது இன்றைய களப்போராட்டம் தமிழக மக்களுக்கான ஜாதி ரீதியான தேடல்களுக்கு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் ஒரு நல்ல விடிவு கிடைக்கும். அதற்காக இந்த செய்திகள் அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டலாக அமையும் என்ற செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.